கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தின் நடுப்பகுதி. கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவருக்கு பலம் உள்ளவர்களுக்கானாலும் சரி, பலம் இல்லாத பலவீனர்களுக்கானாலும் சரி, கர்த்தர் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். இங்கு ஆசா என்கிற யூதாவின் ராஜா ஒரு சூழ்நிலையின் மத்தியில், அவருக்கு வந்த இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் இந்த ஜெபத்தை தேவனை நோக்கி பண்ணுகின்றார். இது ஒரு ஜெபமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த ராஜாவுக்கு, அவர் யூதாவிலே ராஜாவாக மாறின பின்பு அவர் கர்த்தருக்கு பிரியமானபடி நடந்து கொண்டார். அவர் தேவன் அருவருக்கின்றவைகளெல்லாம் தேசத்திலிருந்து அகற்றி ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ததினாலே தேசம் அமைதலாக இருந்தது என்று பார்க்கின்றோம். யுத்தம் இல்லாமல் அமைதலாக இருந்தது. அப்பொழுது அவர்கள் விரும்பினதையெல்லாம் தேசத்தில் செய்தார்கள் என்று வாசிக்கலாம். கர்த்தரை தேடின பொழுது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்று சொல்லி அவர்கள் பட்டணங்கள், அலங்கங்கள், கோபுரங்கள் இவைகளெல்லாம் கட்டினார்கள். அவர்கள் செய்த காரியம் அவர்களுக்கு வாய்த்தது என்று 7வது வசனத்திலே நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்படி அவர்கள் அமைதியாக, தேசம் அமைதியாய் இருந்து கொண்டிருந்த பொழுது ஒரு பெரிய பூகம்பம் வந்தது போல, யுத்தத்துக்கென்று இவர்களை காட்டிலும் பலம் உள்ளவர்கள், அதாவது எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் கொண்ட சேனையோடு 300 ரதங்களோடு புறப்பட்டு எதிர்த்து வந்தான் என்று பார்க்கின்றோம். ஆனால் இந்த யூதா ராஜாவுடைய சேனைக்கு எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா, அதில் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்காங்க. அதாவது அவர்களை பார்க்கும் பொழுது இவங்க கம்மி தான். 3 லட்சம் பேர் பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிறவர்கள், அப்புறம் வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவங்களுக்கு இருந்ததை விட டபுள் மடங்கு அதிகமான சேனையோடு கூட எத்தியோப்பியா ராஜா எதிர்க்க வருகின்றார். அப்போ இந்த ஆசா ராஜா தேவனை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணுகின்றார். என்ன ஜெபம் பண்றாராம்? ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகின்றார். கர்த்தாவே, மனுஷன் உம்மை மேற்கொள்ள ஒடாதேயும் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட தேவ பிள்ளைகளுக்கு வருகின்ற போராட்டங்கள், எதிர்ப்புகள் இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது அது ஒருவேளை நம்மால் அதை எதிர்கொள்ள முடியாததாய், நம்மால் அதை ஜெயிக்க முடியாததாய், நம்மால் அதனை மேற்கொள்ள முடியாததாய் காணப்படலாம். ஆனா இங்கு இப்படித்தான் இந்த ஆசா ராஜா கூட தன்னிடத்தில் இருக்கிற இராணுவத்தோடு கூட அவர்களை ஜெயித்து விடலாம் என்று சொல்லி புறப்படவில்லை. ஆனால் கர்த்தரை துணையாக நிற்பீராக என்று சொல்லி ஜெபம் பண்ணுகின்றார். எங்களுக்கு கர்த்தாவே நீர் துணை நில்லும். நீர் பலம் உள்ளவனுக்கு உதவி செய்கிறது போலவே பலம் இல்லாதவனுக்கு உதவி செய்ய உம்மால் முடியும் என்று சொல்லி அறிக்கை பண்ணி அழகாய் ஜெபம் பண்ணுகின்றார். அப்படியே கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்ட அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர்கள் ஓடி போனார்கள். கர்த்தர் அவர்களை முறியடித்தார் என்று பார்க்கின்றோம். அப்போ நமக்கு விரோதமா வர்றவங்க இல்லையா, நம்மை விட அதிகமான பலம் உள்ளவர்கள் அப்படி இருக்கலாம். ஆனால் நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி அவர்களை முறியடிப்பார். ஓடி போனார்கள் என்று பார்க்கின்றோம். நமக்கு விரோதமாய் வருகிறவர்கள் ஓடி போவார்கள். உனக்கு விரோதமாக ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், ஆனால் 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே, அப்படித்தான் இந்த ராஜாவுக்கு சம்பவித்தது. எனவே இந்த நாட்கள்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற, பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஐயோ, இது என்னுடைய பலனுக்கு மிஞ்சின காரியமா இருக்குதே, இதை நான் மேற்கொள்ளுவேன், இதை எப்படி தாண்டுவேன், இதை எப்படி ஜெயிப்பேன் என்று சொல்லி கலங்கி போய் நீங்க ஒன்றும் செய்ய ஓடலை, சாப்பிடவும் முடியல, தூங்கவும் முடியல, எனக்கு நேராக இருக்கிற இந்த பிரச்சனையை
எப்படி நான் கடந்து போவேன் என்று சொல்லி வேதனையோடு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து நீங்கள் இப்படி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். எனக்கு உதவி செய்யுங்க. நான் பலவீனன். ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு துணை நில்லுங்க. உம்முடைய நாமத்தினாலே இந்த காரியத்தை நான் செய்ய போகின்றேன். எனக்கு துணை நின்று ஆண்டவரே, மனுஷன் மேற்கொள்ள விடாதேயும், உம்மை மனுஷன் மேற்கொள்ள விடாதேயும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி உங்க காரியத்தை இன்னைக்கு செய்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். உங்களுடைய சத்துருக்கள் ஓடி போவார்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் எந்த காரியத்தில் கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ, இதோ இந்த நாள் காலையில் தானே நீர் அவர்கள் பட்சமாய் நின்று செயல்பட துவங்குவீராக. இவர்களுக்கு எதிரான யுத்தங்கள் எல்லாம் ஆண்டவரை ஒன்றுமில்லாமல் ஓடி போவதாக, எதிராளிகள் எல்லாம் ஓடி போவார்களாக. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஆவிக்குரிய பிரகாரமாக அல்லது இந்த பூமிக்குரிய பிரகாரமாக பலன் குறைந்ததா இருக்கலாம். ஆனாலும் கூட உம்மை நம்பி உம்மை சார்ந்து கொள்வார்களாக. அப்பொழுது இவர்களுக்காக யாவையும் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.